எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Our journey long, we seek the light that leads to the hallowed manger ground. Emmanuel,
rejoice in the hallowed manger ground. Emmanuel, Emmanuel, God incarnate into the dwell. Emmanuel, praise His name. நமக்காக பிறந்த ரட்சகரை இந்த வேளையில இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு ஈவாக நமக்காக அருளப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே இந்த நாளிலும் அவரை உயர்த்தும்படியாக, அவருக்குரிய கனத்தை செலுத்தும்படியாக, அவரை தொழுகை செய்யும்படியாக இந்த நாளில் ஆராதனையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் யாவரும் இந்த வேளையிலே இம்மானுவேலாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தும்படியாக, அப்பா நீங்க எங்களுக்காக வந்தீங்களே இந்த வேளையில, அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை முன்பாக நாங்கள் தாழ விழுந்து இயேசுவை துதிப்போமா. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றாலே, இயேசு கிறிஸ்துவின் வருகை என்றாலே அந்த இடத்துல துதி, அந்த இடத்துல மகிழ்ச்சி, அந்த இடத்துல பயத்திற்கு இடமே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வரும்பொழுது இதே போல ஒரு காலகட்டத்திலே உலகம் எங்கிலும் காரிருள் பயம் சூழ்ந்திருந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வேளையிலே முதலாவதாக அந்த இடத்துல நடந்த காரியம் என்னவென்றால், அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வீசினது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி மக்களை பீடித்தது. அதே போல இந்த நாட்களிலே நீங்க எந்த விதத்தில் எந்த விதமான காரிலின் மத்தியில் என்ன பயத்தில் இருந்தாலும் இந்த நாளிலே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயானவிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவனை இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காகவே அவர் அனுப்பி இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் இந்த வேளையில் அவருடைய வருகையை, அவருடைய முதலாம் வருகையை நாம் எல்லாரும் கொண்டாடும்படியாக கொண்டாடுவோம். நாம் கொண்டாடுவோம் இயேசுவை என்று தெரிந்த பாடலை நாம் எல்லாரும் சந்தோஷமாக நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை நாம் எல்லாரும் ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். எல்லாரும் என்ன ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு, ஓ இனி கவலை இல்லை, இனி பயம் இல்லை. ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாரும் கொண்டாடுவோம்.
எது நடந்தாலும் இந்த நாளிலே இயேசு மகாராஜன் அவர் வருகையினாலே நம்ம வாழ்க்கையில துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. ஓ துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நைந்து yes Lord, எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஹalleluya தேவனை ஆர்ப்பரித்து கொண்டாடுவோமோ. அவர் வருகையை என்னத்திற்குனா நம்ம பயத்தெல்லாம் போக்கும்படியாக, நம்ம வியாதியெல்லாம் நீக்கும்படியாக, நம்ம வருத்தத்தெல்லாம் சுமக்கும்படியாக, நமக்கு ஆரோக்கியத்தை தரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். வாங்க மக்களே, நம்மெல்லாம் இணைந்து அவருடைய வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, அப்பா இனி எங்க வாழ்க்கையில வியாதி இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து எஸ் Lord. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. ஓ வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. சொல்லுங்க ஆமென். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆமென், ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் நாளிலே. அல்லேலூயா. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நைந்து yes Lord. ஓ மகிழ்ச்சி மாத்திரமே இந்த நாளிலே உங்கள் வீடுகளிலே தேவனுடைய மகிழ்ச்சி நிரம்பும்படியாக, தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை கவ்விக்கொள்ளும்படியாக எல்லாரும் நைந்து அப்பா தேவனுடைய மகிழ்ச்சி, உடைய பிறப்பின் மகிழ்ச்சி இந்த வேளையிலே பூலோகம் எங்கும் நிரப்புவதாக. எங்க மக்கள் எல்லாம் உடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும்படியாக. Yes Jesus. மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. எல்லாம் நாய்ந்து மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓஹோ மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ந்து இந்த வேளையில நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை நிரப்பும்படியாக, நீங்க இருக்கிற சூழ்நிலையில அவருடைய வருகையின், அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி உங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையில தேவனுடைய மகிழ்ச்சியினால் நிரம்பி மகிழ்ச்சியே, மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. Oh, in the name of Jesus. எல்லாரும் இந்த வேளையில ஒரு அறிக்கையாக ஓ பிரகடனப்படுத்துவோமா? எங்கெல்லாம் அழுகை இருக்குதோ, எங்கெல்லாம் அலறல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆறுதலற்ற நிலைமை இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தினாலே ஒரு அழுகை இருக்கக்கூடாது, எந்த ஒரு அலறல் சத்தமும் இல்லாத
மகிழ்ச்சி என் வாழ்விலே. கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓஹோ, கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே. சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். கடைசியாக எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஆர்ப்பரித்து அவரை துதிப்போமா? எல்லாரும் இணைந்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஓ, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. Yes Lord, yes Jesus. Oh, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோமா? இருக்கிற இடங்க நல்ல கரங்களை தட்டி நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலும் அவர் வந்ததின் நோக்கம் என்னவென்றால், நாம் இருக்கிற நிலைமையில் அப்படியே இருக்க அவர் வரல. நீங்கள் என்னென்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையை மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூலோகத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வருகையின் நோக்கம் இந்த பூலோகம் எங்கும் நிறைவேறும்படியாக இந்த நாளில் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். In Isaiah chapter 9 verse 6 we read, "For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace." And that is Christmas. Hallelujah! Christmas is the season to celebrate the birthday of a king. It is a season to celebrate the birthday of the Son who was given unto us. Come, let's all join together and celebrate the birthday of our King. Let's all join together and sing this wonderful song together and celebrate the reason behind the season. Hallelujah! Come on, church. Everyone together, join with us. This day, a Savior, the hope of the world alive for all mankind. All of earth rejoice, it's Christmas time, it's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, so lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, come on everyone. Let's celebrate the Christmas day. Yes, Lord. Goodwill to all
our Savior. Gifted from heaven to a manger. Hope of the world alive for all mankind. All of the earth rejoice. It's Christmas time. It's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas. Bonus the King, rejoice in the day. It's Christmas. Make a joyful sound. It's Christmas. Make His praise resound. It's Christmas. So lift up your voice and sing out His praise. It's Christmas. Bonus the King, rejoice in the day. It's Christmas. Make a joyful sound. It's Christmas. Let His praise resound. It's Christmas. Oh, yeah. நமக்காக பிறந்தார் என்று ரட்சகரே. எல்லாரும் மகிழ்ந்து பாடுவோமா? எல்லா சிறு பிள்ளைங்களும் சேர்ந்து பரலோகத்தின் நீவாய் முன்னானாயர் உலகிற்கு நம்பிக்கை உண்டாகவே பூமி மகிழ்ந்திடுதே. கிறிஸ்துமஸ் நாளிதே, கிறிஸ்துமஸ் நாளிதே. அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas, அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas. பூமியில் சமாதானம் யாவருக்கும். பூமி மகிழ்ந்திடுதே. கிறிஸ்துமஸ் நாளிலே, கிறிஸ்துமஸ் நாளிலே அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas, அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas, அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas. கிறிஸ்மஸ் என்றாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாட்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எவ்வளவுதான் காரியங்கள், இயற்கையின் சீற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தாலும், ஆனால் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை, அவர் பிறப்பின் மகிழ்ச்சியை எந்த சக்தியினாலும் தடை செய்ய முடியாது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில நம்மை சுற்றிலும் என்ன புயல் இருந்தாலும், whatever may be the condition, the climatic condition all around us, we choose to worship Him. As the body of Christ, we choose and we make this season to rejoice in the birth of our Savior. Hallelujah. That is the greatest privilege that God has granted
to us. இந்த நாட்களிலும் தேவன் அவரை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய ஈவு என்னவென்றால், தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், உங்களில் அநேகர் உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களை நீங்கள் இந்த ஆண்டிலே இழந்திருக்க கூடும். ஆனாலும் இந்த நாட்களிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிழ்ச்சியினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இந்த நாளிலே உங்களோட இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, we pray for everyone all around the world, wherever your people, Father, have experienced a loss in the season, that your birthday, Lord, will make them to rejoice, Father, that the Lord of all comfort will comfort your people right now. And பிள்ளைகளை இந்த வேளையிலே அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி, அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா கலக்கத்தையும் நீக்கி, இந்த வேளையிலே அப்பா, நீரே எங்கள் இரட்சகர், எங்களை சுற்றிலும் இந்த சூழலிலே, இந்த புயலின் மத்தியிலே உங்களால் தானே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். Today we stand for them and we come before you, Jesus, and we lay our life before you as an offering for them. Take it, Father. Take us, Lord. Take all the glory, Jesus. Over the skies of Bethlehem appeared a story. One angel sang to lowly shepherds, 3 wise men seeking truth traveled from afar, hoping to find the child from heaven. Falling on their knees, they bowed before the humble Prince of Peace. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you're due. Oh Lord, I bring an offering to you. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you due. Oh Lord, I bring an offering to you. Come on, let's bring an offering. Let's bring an offering of the worship before our King. With everything within us, Lord, we lay ourselves, Father. Lord, we come before your presence. We come before your throne. And we lay our lives, Father, as an offering, Jesus. Receive it, Lord. Receive it, Lord. Receive it, Father. Yes, Jesus. The sun cannot compare to the glory of your light. There is no shadow in your presence. No mortal man would dare to stand before your throne, before the Holy One of heaven. But it's only by your blood, and it's only through your mercy, Lord, I come. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praise
நம்ம வாழ்க்கை ஒரு காணிக்கையாக அன்றைக்கு அந்த ஞான சாஸ்திரிகள் அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த ராஜாவுக்கு முன்பதாக வைத்தது போல இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே நமக்குரிய யாவையும் இயேசு மகாராஜனுக்கு முன்பதாக நம் ஆராதனை இந்த வேளையில ஒரு காணிக்கையாக ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரே எனக்கு கொடுக்க ஒன்று இல்லாம இருக்கலாம், எனக்கு அதிகமான பணம் இல்லாம இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யற நிலைமை நான் இல்லப்பா, ஆனா இந்த நாளிலே என்னையே உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையை ஒரு காணிக்கையாக இந்த நாட்களிலே உங்களுடைய ராஜ்யத்துக்காக என்னை படைக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் நான் இந்த ராஜாவுமக்கே ஆராதனை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே நான் கொண்டு வருகிறேன், துதி மகிமையாவும் இயேசுவுமக்கே இந்த ஆராதனை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே கொண்டு வருகிறேன், ராஜாவுமக்கே ஆராதனையை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே நான் கொண்டு வருகிறேன், துதி மகிமையாவும் இயேசுவுமக்கே இந்த ஆராதனையை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே கொண்டு வருகிறேன். Oh Lord, I bring an offering to you. Oh Lord, I bring an offering. I bring an offering. I bring an offering of worship to you. I bring an offering of worship to my King. I bring an offering of praises. ராஜாவுமக்கே ஆராதனையை கொண்டு வருகிறோம். எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இயேசுவே. எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், காணிக்கையாகவே கொண்டு வருகிறோம். Jesus, we come before you and we lay ourselves down before you, King Jesus. Accept our offering, Lord. ஆண்டவரே, எங்கள் காணிக்கையை, எங்கள் துதிகளை நீங்க ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Right now, even as your people are placing their offering of worship before your throne, I pray that you will receive it right now, Jesus. Receive your offering, Lord. எங்கள் காணிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்கள் துதியின் காணிக்கை இந்த வேளையிலே எங்களுக்காக வந்த இரட்சகரே உங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைக்கிறோம், படைக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, இளம் வாலிப தம்பி தங்கைகளே, வாலிப தம்பி தங்கைகளே, பெரியவர்களே, முதியவர்களே, ஊழியர்களே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் இந்த வருடத்தின் 2023 வருடத்தின் கடைசி மாதத்தில் கடைசி நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாப்பை கொடுத்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் குறிப்பாக இன்னும்
வரப்போகிற நாட்களிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும், திருச்சபையில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்புக்காக இன்றைக்கு நாம் அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எல்லாருமாக இணைந்து இப்பொழுது இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். எங்களுக்கு விரோதமாய், எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த நாவும் வாய்க்காதே போம். நாங்களும் திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவைகளை ஆக்கினைக்கு உட்படுத்துவோம். இது தேவனுடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் தேவனுடைய பிள்ளைகளின் சுதந்திரமும் நீதியுமாய் இருக்கிறது. மத்தேயு 5:43 45. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து அறிக்கை செய்வோம். எங்களுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் பேசுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தீமை துன்பம் கொடுக்க தேடுகிறவர்கள், எங்களை புறக்கணித்தவர்களை மன்னிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ரோமர் 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். நீர் ஒருவர்தான் ஆண்டவர், உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நீர்தான் இரட்சகர். ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் முழுமையாக திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் முழுமையாக கீழ்ப்படிந்து உமக்கு அர்ப்பணிக்கிறோம். உம் வார்த்தையின்படி செய்ய திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசை எதிர்க்கிறோம்.
அவனுடைய அழுத்தங்கள், அவனுடைய பாதிப்புகள், அவனுடைய வஞ்சனைகள் எங்களுக்கு திருச்சபைக்கு விரோதமாக, திருச்சபையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பயன்படுத்தும் கருவிகள், பிரதிநிதிகள். நாங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் அவனுக்கு அர்ப்பணிக்க மாட்டோம், அவனை எதிர்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை, பிசாசை, சாத்தானை எங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, திருச்சபைகளை விட்டு விரட்டுவோம். குறிப்பாக பலவீனம், வேதனை, தொற்று, வீக்கம், கட்டிகள், அரிப்புகள், வைரஸ், மாந்திரீக ஒவ்வொரு விதங்களையும் புறக்கணிக்கிறோம், எதிர்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்பொழுது அறிக்கை செய்வோம். பிதாவே, தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் தியாக பலியின் மூலம் சாபத்திலிருந்து ஆசீர்வாதங்களுக்குள் உயர்வு, சுகம், இன விருத்தி, செழிப்பு, ஜெயம், தேவ தயவு கடந்து செல்ல, ஊடுருவி செல்ல செய்தீரே, உமக்கு நன்றி. ஆமென். பரலோக பிதாவாகிய தேவனே, நாங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நசரேயனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றிலும் பெரியவர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர், ஆலோசகர், கூட இருப்பவர், வக்கீல், போதகர், விடுதலை தருகிறவர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய விடுதலை அபிஷேகத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, நீர் வந்து எங்களை உம்முடைய ஆவி, அன்பு, பகுத்தறிவு, அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், வியாக்கியானம், உள்ளான பார்வையினால் நிரப்பும். எல்லாம் கேளுங்க, நிரப்பும். நாங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைகளாக எங்கள் மாம்சத்தை
சிலுவையில் அறைகிறோம். எங்கள் வாழ்க்கையின் மீது திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது உம்முடைய தெய்வீக திட்டம் நிறைவேறுவதற்கு உம்முடைய ஆசாரியத்துவ வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் காதுகளையும் பிதாவே திறந்தருளும். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிதாவே, சத்துருவின் மீது திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த உம்முடைய வல்லமை அதிகாரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து கிரியை செய்ய திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிதாவே, இருளின் வல்லமைகள், உலக அதிகாரங்கள், துரைத்தனங்கள், பொல்லாத ஆவிகள், சாத்தானின் சேனைகள், வானம், பூமி, காற்று, பூமிக்கு அடியில் வான மண்டலங்களில் உள்ள எந்த தொடர்பு வழிகளுக்கும் எதிராக நாங்கள் வருகிறோம். எல்லா வழிகளையும் வெளியேற்றி அடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதங்களாக மாற்றினதற்காக நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுங்க. எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதங்களாக மாற்றினதற்காக நன்றி. பிதாவே, நாங்கள் இருக்கிற இந்த இடத்தை, நாங்கள் வசிக்கிற இடத்தை, நாங்கள் ஆராதிக்கிற இடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் முத்திரை செய்து திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவிக்குள் மறைத்து நாங்கள் இருக்கிற இந்த இடத்தை, நாங்கள் ஆராதிக்கிற இந்த இடத்தை பரிசுத்த நிலமாக்க நாங்கள் உம்மை கேட்கிறோம். பிதாவே, நல்லா ஆக்ரோஷமா சொல்லுங்க. பிதாவே, எங்களுக்கு ஊழியம் செய்யும், எங்களுக்கு ஊழியம் செய்யும் தூதர்களை எங்களுக்காக அனுப்பி எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். நல்ல ஆக்ரோஷமா கேளுங்க. எந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஊழியம் செய்யும்படியாக வைத்திருக்கிறார், எந்த திருச்சபையில் நாம் இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த இடங்களில் எங்களுக்கு ஊழியம் செய்யும் தூதர்களை எங்களுக்காக நீர் அனுப்பி எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக இணைந்து நாங்கள் கேட்கிறோம். ஆமென். எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த தேவனுடைய வார்த்தையின்படி தெய்வீக தூதர்கள், தேவ பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுக்கு இந்த நாளில், இந்த வினாடியில் ஊழியம் செய்வார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு எங்களை, திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் அர்ப்பணியுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ ஃபாதர். ஏனென்றால் பிதா அவர் சொல்லுகிற வார்த்தை சகரியா 4:6 படி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் ஆகும். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருமையானவர்களை, எல்லா இடங்களை, எல்லா சூழ்நிலைகளை, ஒவ்வொருவருடைய பொருளாதாரங்கள், திருமணங்கள், குடும்பங்கள், உறவுகள், ஊழியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் அர்ப்பணிங்க. அப்பா, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரலோகில் சாத்தானுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது போல பூமியில் சாத்தானுடைய ராஜ்யத்தை நாங்கள், திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மத்தேயு 18:18 படி கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். பிதாவே, நல்லா ஆக்ரோஷமா சொல்லுங்க. பிதாவே, பரலோக நியாயஸ்தலத்தை உருவாக்கி எல்லா சாத்தான்களும் வம்சவழி ஆவிகளும் வந்து நியாயத்தை பெறட்டும் என கேட்கிறோம். நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க.
பிதாவே, பரலோக நியாயஸ்தலத்தை உருவாக்கி எல்லா சாத்தான்களும் வம்சவழி ஆவிகளும் வந்து நியாயத்தை பெறட்டும் என கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, நீர் நியாயாதிபதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வக்கீல். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் கூடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் இப்பொழுது ஏறெடுக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நாம் இருக்கிற இடங்களை முழுமையாக அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையில் கடினமான நிலைகளில் இருந்தாலும் ஆவியானவர் இப்பொழுது எந்த விதத்திலெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமோ அந்த பாதுகாப்பை இப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், எங்க குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இப்பொழுது வந்து விட்டது. பயப்படாதீங்க, பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் முடியும். இன்றைக்கு அவர் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறார். என்னென்ன விதத்தில் மாந்திரீக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், எதிர்சக்தி வல்லமைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டிருக்கிறதோ, அழித்து கொண்டிருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமை, அபிஷேகம் இப்பொழுது உங்கள் ஆவியிலே, உங்கள் ஆத்துமாவிலே, உங்கள் சரீரத்திலே, நீங்கள் இருக்கிற இடங்களில் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். மறைத்து வைக்கப்பட்ட பலவிதமான மாந்திரீக சூனிய பொருட்கள் இப்பொழுது எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற தெய்வீக பாதுகாப்புக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அடிக்கடி சரீரத்தில் வருகிற பலவீனங்கள், அடிக்கடி குடும்பத்தில் ஏற்படுகிற தேவையற்ற பிரச்சனைகள், இதற்கு காரணமாக மறைந்து செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோடு எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை இப்பொழுது அவர் தந்து கொண்டிருக்கிறார். அந்த பாதுகாப்பை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். என் கணவர் காணவில்லை, என் மனைவி எங்கேயோ மறைந்து விட்டார்கள், என் பிள்ளைகள் எங்களோடு சமாதானமாக இல்லை, தேவனை ஆராதிக்கக்கூடிய மனநிலைமையில் எங்கள் குடும்பம் இல்லை என்று இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. என்னென்ன காரணங்களினால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் குடும்பமாக தேவனை ஆராதிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய அக்கினி அபிஷேகத்தை அனுப்புகிறார். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, சரீரம் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் வாழும்படியான ஒரு தெய்வீக பாதுகாப்பை ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது கொடுக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும், மனிதர்களால் முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய அவரால் முடியும். அதை தான் இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிறார்.
கடைசியாக இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயித்தார்கள். எதிராளியை, சத்துருவை, சாத்தானின் வல்லமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளுகிறோம். எல்லாம் ஆக்ரோஷமா சொல்லுங்க. நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்திலும் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தீர்களோ, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் திருச்சபைகளையும், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் இருக்கிற இடங்களில் தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பை தருகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த வருடங்களை, இந்த கடைசி நாட்களை வெற்றியாக முடிக்க உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய ஆளுகை அளவில்லாமல் அவர்களை இப்பொழுது நிறைத்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சதா காலங்கள் துதி கன மகிமை உண்டாகட்டும். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நம்ம எல்லாருக்கும் பிரியமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை நான் நவலுகிறேன். அன்பர்களே, கர்த்தர் இந்த ஆராதனையில் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவரும் திருச்சபைக்கு போக முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு இந்த நாளை செலவழிக்க கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு முயற்சி. அது தெய்வ மனிதனுடைய சிந்தையில் உருவாகி அது எங்கள் வழியாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதற்கு காரணமான தேவனுக்கே சகல துதி கனமகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆராதனையின் போதும் நம்முடைய நோக்கம், ஏக்கம் எல்லாம் கர்த்தர் நம் நடுவில் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் வர வேண்டுமே என்றால் அவரை நாம் போற்றி துதிக்க வேண்டும். அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையிலும் கூட அதை தான் நாம் மையப்படுத்தி கர்த்தரை போற்றினோம். அடுத்து கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், நாம் அவரை காணிக்கைகளினாலும் பொருளினாலும் கனப்படுத்த வேண்டுமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. அன்பானவர்களே, இப்பொழுதும் நமது ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசியை நாம் கனப்படுத்துகிறோம். ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தேவாதி தேவனுடைய திருத்தொண்டர். தேவன் சொல்கிறதை செய்கிறதற்கென்று அர்ப்பணித்த அர்ப்பணிப்பின் வாழ்வை மேற்கொண்ட ஒரு அற்புதமானவர். அவரிடத்தில் கர்த்தர் சொன்ன காரியங்களில் ஒன்றுதான் இப்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்ற கட்டடங்கள். வாடகை கட்டடங்களில் இருந்து அவர்கள் பட்ட பாடுகள். ஒவ்வொரு முறையும் மழை வரும் பொழுது, ஐயோ, அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற பிள்ளைகள் என்ன பாடுபடுவார்கள். வெளியே குளமா, அந்த ஸ்டுடியோவுக்குள்ளே குளமா, அப்படி இருக்கும். கர்த்தருடைய கிருபையினால் இம்முறைதான் அவர்கள் ஒரு தற்காலிகமான ஷெட் ஒன்றை போட்டு அந்த
மழை வெள்ளத்திலிருந்து தங்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். பெரிய கட்டடங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, நீங்கள் அறிந்த உண்மை. இந்த கட்டட திட்டத்திற்காக மனமுவந்து கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆங்காங்கே எழுப்பி ஏவி கொண்டிருக்கிறார். அதில் ஒருவர் தான் நீங்கள், நான். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். திரையில் வந்து கொண்டிருக்கின்ற இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் வழியாக உங்கள் காணிக்கைகளை அனுப்புங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு சின்ன பிரார்த்தனையை நான் ஏறெடுக்கிறேன். பரலோக தந்தையே, மனமுவந்து கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ஊழியங்களுக்கென்று கொடுக்கிற உமது பிள்ளைகளை இரட்டத்தனையாய் நீர் ஆசீர்வதியும். இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணாமல் இருப்பேனோ என்று கேட்ட ஆண்டவர், உமது பிள்ளைகள் தங்கள் இதயத்தில் கர்த்தர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு செயல்பட போகிறார்கள். அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பாடல் ஒன்று வரும், அவ்வமயம். பொறுமையாக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நைந்து எஸ் லார்ட். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சந்தோஷமே, இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே, சந்தோஷமே, இனி சந்தோஷமே, ஆமென், சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. சந்தோஷமே, இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. ஓஹோ, சந்தோஷமே, இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா. துக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள், துயரத்துக்கு ஏதுவான காரியங்கள் எது நடந்தாலும் இந்த நாளிலே இயேசு மகாராஜன் அவர் வருகையினாலே நம்ம வாழ்க்கையில துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. ஓ, துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நைந்து எஸ் லார்ட். எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஹalleluya. தேவனை ஆர்ப்பரித்து கொண்டாடுவோமோ. அவர் வருகையை என்னத்திற்குனா நம்ம பயத்தெல்லாம் போக்கும்படியாக, நம்ம வியாதியெல்லாம் நீக்கும்படியாக, நம்ம வருத்தத்தெல்லாம் சுமக்கும்படியாக, நமக்கு ஆரோக்கியத்தை தரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். வாங்க மக்களே, நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. அப்பா, இனி எங்க வாழ்க்கையில வியாதி இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. ஓ, வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமென். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆமென், ஆரோக்கியம் என் வாழ்விலே.
மகிழ்ச்சி நிரம்பும்படியாக, தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை கவ்விக்கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இங்கப்பா தேவனுடைய மகிழ்ச்சி, உடைய பிறப்பின் மகிழ்ச்சி இந்த வேளையில பூலோகம் எங்கும் நிரப்புவதாக. எங்க மக்கள் எல்லாம் உடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும்படியாக. Yes, Jesus. மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே, மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. எல்லாம் இந்த மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓஹோ மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ந்து இந்த வேளையில நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை நிரப்பும்படியாக, நீங்க இருக்கிற சூழ்நிலையில அவருடைய வருகையின், அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி உங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையில தேவனுடைய மகிழ்ச்சியினால் நிரம்பி மகிழ்ச்சியே, மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த நாட்களில் நாம் மனமகிழ்ந்து தேவனை போற்றிக் கொண்டிருக்கிறோம். காரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக இந்த பூமிக்கு வந்து ஏழ்மையின் கோலம் எடுத்து தாழ்மையின் சொருபியாக இந்த பூமியில் பிறந்த இயேசு பெருமான். அவர் பிறந்த நாளை நினைக்கும் பொழுதே கொண்டாட்டம் நமக்குள் வருகிறது. சில தேசங்களில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடுறாங்க. அலங்காரங்கள், அலங்கார விளக்குகள் என்று ஒரு களை கட்டி நிற்கின்றது. நமக்கும் அது விதி விலக்கல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து நம் தேசத்திலும் கூட பாருங்களேன், நவம்பர் மாதத்திலே பாடல்கள், புதிய புதிய பாடல்கள் இயேசுவை பற்றி, பிறப்பை பற்றி, புதிய புதிய நடனங்கள், இவைகளெல்லாம் மகிழ்ச்சிக்கு காரணம். பாவ இருள், சாப இருள், ரோக இருள், இதிலிருந்து மனுக்குலத்தை விடுதலை செய்யவே இயேசு பெருமான் பிறந்தார். சிலர் நினைக்கிறாங்க, அது எப்படிங்க இது முடியும்? கன்னியின் வயிற்றில் பிறந்தார்னு சொல்றீங்களே, கன்னிமரி பாலகன் என்றெல்லாம் பாடுகிறீங்களே, அது எப்படிங்க? அன்பானவர்களே, அதற்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால் முடியாது என்னப்பா? ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாரும் வந்து பளு தூக்கும் போட்டியில் பங்கு பெற்று தங்களுடைய புஷ்டியான சரீரத்தை காண்பித்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நின்று பார்க்கிறார்கள். முடியவில்லை. ஆனால் அறிவாளி ஒருவர், அவருக்கு சரீரமும் நல்ல புஷ்டியாகத்தான் இருந்தது, ஆனால் புத்தி கூர்மையை அவர் பயன்படுத்தி அதில் லாபகரமாக லேசாக தூக்கி போட்டுட்டார். மற்றவங்களால் முடியாதது அவரால் முடிஞ்சது. அதுவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. சிலரால் முடியாதது என்பதனால் எல்லாராலும் முடியாது என்று சொல்ல முடியாது. இப்போ என் பக்கத்தில் ஒருவர் ஒரு விருந்து வீட்டில் மனம் போல் சாப்பிட்றாரு, வாலிப பிள்ளை. எனக்கு கொண்டாந்து கொட்டினாங்க. நான் சொன்னேன், எப்பா ஒரே ஒரு இட்லி வைங்கன்னு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஒரே ஒரு இட்லி. சார் கொஞ்சம் இடியாப்பம் இருக்குது, ஒரே ஒரு இடியாப்பம். சார் இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு பக்கத்தில் இருந்த இந்த பாஸ்டர் அம்மா சாரா ராஜன் என்னை விட ரொம்ப மோசம். அவங்க ஒன்றுமே வேண்டாம், அந்த தயிர் சாதம் கொஞ்சமாக வைங்க. அவருக்கு முடியுது, எங்களுக்கு முடியல. வயசு, வயிறு, உடல் அமைப்புகள்லாம் இருக்குல்ல. சிலரால் சிலது முடியாமல் தான் போகிறது. அது எப்படி கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தாருன்னா, கடவுள்
கடந்து உள்ளே செல்கிறவர். அதனால தான் நம்முடைய சான்ஸ்கிரிட்ட அதை ஸ்லோகங்கள்லேயே அப்படி சொல்லிட்டாங்களே, ஓம் ஸ்ரீ கன்னி தாய நமக, கன்னியின் வயிற்றில் பிறந்தவரை உம்மை போற்றுகிறேன் என்று பைபிளில் சொல்லியிருக்கு ஏசாயா மூலமாக. அது இருக்கட்டுங்க, முடியும் என்பதுதான் இறைவனுடைய வல்லமை பெரும் சக்தி. இது சம்பந்தமாக இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கார், அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து திருப்புங்கள். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். Gospel according to Saint Mark chapter 10 and verse 27, which we are going to read it for you now. இப்போ வாசிக்க போகிறோம், கேட்குறீங்களா? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும். நெஞ்சு நிமிர்ந்து உட்காருங்க, குனி குறி இருக்காதீங்க. இதுவரை கூடாதது என்று எதை நினைச்சிங்களோ, இன்றைக்கு தேவனால் எல்லாம் கூடும். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எப்படி நீங்கள் இதெல்லாம் சாத்தியமா, இவ்வளோ அழகாக முடிச்சிட்டீங்க, இவ்வளோ அழகாக பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, எப்படிங்க அது? நான் இல்லைங்க, எனக்குள்ளே இருக்கிறவர். நான் ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் எனக்குள்ளே சக்தி மிகுந்த தெய்வீகம் கொண்ட அவர் இருக்கிறார், பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. அவர் இருக்கிறதுனால அவராலே எல்லாம் கூடும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே திருவாய் மலர்ந்தருளிய அவருடைய வார்த்தைகள். இதனுடைய பின்னணியத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், வாலிபன் ஒருவன் பெரிய ஐஸ்வர்யவான் அவரிடத்தில் வந்து, அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா எப்படி, நித்திய ஜீவனை சுந்திக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போது ஒரு பட்டியலிட்டு காட்டுறார். இதெல்லாம் அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனாலும் உனக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை எல்லாம் விற்று ஏழைகள் அல்லது தரித்திரர்களுக்கு கொடுத்து விடு. அதை காட்ட உடனே அந்த ஐஸ்வர்யவான் ஆஃப் ஆயிட்டார். அது எப்படி என் சொத்தை விற்று கொடுக்க முடியும்? அதை விற்று எப்படி கொடுக்க முடியும்? ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைக்கிறார்கள். நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை அன்பானவர்களே, ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. கடைசியில் போகும் பொழுது பக்தன் யோபு சொன்னது போலதான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். ஒரு அடக்க ஆராதனைக்கு நான் போயிருந்தப்போ, கடைசியாக மண் மூடுவதற்கு முன்பதாக அங்கே பணியாளர்களில் ஒருவர், கடைசியாக பார்க்கிறவங்கெல்லாம் பார்த்துக்கங்க. அப்போ உடனே குரல் கேட்கிறது, அக்கா அக்கா, அம்மாவுடைய கம்மலை கழட்டுங்க. அது தங்கமோ பித்தளையோ நான் அறியேன். உடனே ஒருவர் ஓடி போய் அந்த பிரேதத்தின் காதில் இருந்து அதை கலட்டுகிறார்கள். பாருங்களேன், ஆசையாக அந்த அம்மா எத்தனை வருஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, அது எவ்வளோனா பெருமானம் போக போகுது. மிஞ்சி போனா ஒரு 1/4 சவரன் 1/2 சவரன், அதை கூட விட்டு வைக்க மனம் இல்லை. பாருங்களேன், அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை. நம்மால ஒன்றும் ஆக போறதில்லை. அதனால நமக்குள் தேவன் வாசம் பண்ணி நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறவர்களை அவரே செய்யட்டும். நம்மால கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியாதுங்க, அவர் கொடுக்க வைக்கிறார். சமீபத்தில் எங்களிடையே ஒரு நல்ல தெய்வ ஊழியர்கள் வந்தார்கள். அவர்களை எங்கள் மக்கள் போய் கட்டி கட்டி அணைத்து, அவர்கள் அணைத்துக்கொள்ள, இவர்கள் அவர்களை அணைத்துக்கொள்ள, அவர்கள் முத்தமிட, இவர்கள் முத்தமிட, இதில் திரும்ப திரும்பமாக வந்து வரிசையில் நின்று நின்று அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று வந்து கொண்டிருந்த பொழுது, ஒரு மெத்த படித்த ஒரு சகோதரி ஒரு உயர் பதவியில் இருக்கிறார்கள். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதிலே ஒரு உயர் பதவி வகிக்கிறவர்கள். நல்ல ஆபரணங்கள் அணிந்திருந்தார்கள்.
அவர்கள் அருகில் வந்தப்போ நான் சொன்னேன், சுற்றி சுற்றி வாரீங்க, கட்டி கட்டி பிடிக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு gift கொடுக்கக்கூடாது? இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு gift கொடுக்கக்கூடாது? சொல்ற மாத்திரத்தில் தன் கழுத்தில் இருக்கிற ஒரு தங்க சங்கிலியை கலட்டினார்கள். ஆச்சரியமாக இருந்தது. நான் என்னமோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறேன்னு பார்த்தா உண்மையிலே கலட்டி வந்திருந்த விருந்தினர் தலைவலியாக அந்த செயினை போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம். இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா, அவங்க சுயமாய் செய்யலை. நான் சொன்னாலும் ஆவியானவர் செய்ய வைக்கிறார். கூடும். மனுஷீகத்தில் நம்ம பார்க்கும்போது தாங்க வைக்கிற விலையில் நீங்கள் ஒன்றையா, அவங்களுக்கு என்ன வசதியாக இல்லை கொடுக்க சொல்கிறீங்கன்னு எண்ணி இருக்கலாம். அல்ல, இது மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடும். தேவன் தான் தர வைத்தார். தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய தெய்வீக சக்திகளை நாம் அறிய வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை அறிய வேண்டும். அப்படி நாம் அறியும் பொழுதுதான் கட்டாயமாய் என் தேவனால் கூடும் என்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை நமக்குள் பிறக்கிறது. விசுவாசம் மேலோங்கி நிற்கிறது. அதை அனுபவிக்க தான் கர்த்தரெல்லாம் பார்த்துக்குவார்ப்பா, கர்த்தரெல்லாம் செஞ்சிருவார்ப்பா, அதுக்கு என்னப்பா. ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோம், இது கர்த்தருக்கு வேண்டும் என்ற பொழுது ஜனங்கள் ஆசையோடு செய்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்தில் ஒரு நல்ல தெய்வ மனிதன் இருக்கிறார். அவர் ஒரு ஜெப கூடாரத்தை ஏற்பாடு செய்யும் பொழுது அதை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் கட்டி முடிச்சு விட வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு சில நாட்களுக்குள் ஒரு 1000 பேர் அமர்ந்து ஆராதிக்கக்கூடிய கூடத்தை செய்தார். 1000 பேர் அமர்ந்து ஆராதிக்கக்கூடிய கூடத்தை கட்டி முடிச்சிட்டார். அப்போ பார்த்தா இன்னார் இதை கொடுத்தார்கள், இன்னார் அதை கொடுத்தார்கள், இந்த ஃப்ளட் லைட்ஸ் இவர் கொடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அவர் சொல்றார். மனுஷரால் இதெல்லாம் முடியுமா? தேவனால் முடியும். 25 நாட்களுக்குள்ளே இத்தனை தங்குமிடம், இத்தனை கழிப்பறைகள், ஞானஸ்தான தொட்டி, ஜப பாறைகள், இவைகளெல்லாம் முடியுமா? மனுஷரால் முடியாது, தேவனால் முடியும். தேவனால் முடியும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். சரி, தேவனால் முடியும் என்று சொல்லும் பொழுது அந்த தெய்வீக செயல்பாடுகளிலே முதலாவதாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தில் அவரை பற்றி சொல்கிறதை கேட்போமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் விடுவிப்பார். இங்கே நான் அவரை பார்க்கிறேன். விடுதலையின் நாயகன், விடுவிக்க கூடியவர். இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, இந்த 3 எபிரேய வாலிபர்கள், அவர்களுக்கு விரோதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஆராதிக்கிற தேவனை விட்டுவிட்டு இன்னும் ஒரு காரியத்தை வணங்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இவர்கள் இல்லை, எங்களால் இது முடியாது, ஏன்னா எங்களுடைய பழக்கம் இது. ஏங்க, ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவர்கிட்ட போயிட்டு ஒரு நான்வெஜ் ஒன்று கொடுத்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுனால அவங்க அருவருக்கிறாங்க. எங்கள் உறவின் முறையாரில் என்னுடைய சம்பந்திகளில் ஒருத்தர் பியூர் வெஜிடேரியன், சுத்த சைவம். அந்த வாசனை கூட அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள போய் இல்லைங்க, இந்தாங்க இந்த சிக்கன் 65 கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, இந்த லெக் பீஸை சாப்பிடுங்கண்ணா, நடக்குமா? அவங்களுக்கு ஒவ்வொரு அவங்களுக்கு பிடிக்கல. இந்த 3 வாலிபர்களுக்கு தாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நல்லா தெரிஞ்சிருக்கும் பொழுது அவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து இது செய்துதான் ஆக வேண்டும், இப்படி செய்துதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துவது மனித இயல்பு அல்ல. அது வேறு ஒரு சக்தி அவர்களை அப்படி ஆட்டுகிறது. நல்ல மனம் கொண்டவர்கள் விட்டுடுங்க. அவங்களுக்கு எந்த வழிமுறை? இந்திய நாட்டிலே
அவரவருக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொள்ளலாம். அப்படிதான் சாக்ரமந்த் சட்டதிட்டம் இருக்கிறது. சரி, இது நடந்த இடம் அந்த பாபிலோனிய இடங்களில் நடக்கிற ஒரு காரியம். இவர்கள் சொல்கிறார்கள், இல்லை நாங்கள் இதை செய்ய மாட்டோம். அப்படின்னா ராஜாவுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வருது. அக்கினி சூளையில் நீங்கள் போடப்படுவீர்கள். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை ராஜாவே, இது எங்களுடைய பழக்கத்திற்கு முரண்பாடானது. நாங்கள் ஜீவனுள்ளவரை ஆராதிக்கிறோம். அப்படியா? என்னை விட அங்கே ஒரு பெரியவர் உண்டா? 7 மடங்கு உஷ்ணமாக்குங்கடாப்பா. அது ஏற்கனவே தக்க 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 தக்கன்னு எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னும் 7 மடங்கு. என்னங்க இது? 7 மடங்கு உஷ்ணம் கூடும் பொழுது எப்படி இருக்கும்? ஐயோ, அது பக்கத்தில் நிற்க முடியாதே. நான் ஒரு சின்ன பயலாக இருந்தபோது இந்த ட்ரெயின், அந்த காலத்தில் கரி இன்ஜின் இருக்கும், ஸ்ட்ரீம், அந்த கரியை போட்டு உஷ்ணமாக்கி அதன் வழியாக ட்ரெயின் இழுத்துக்கிட்டு போகும். அந்த இன்ஜின் கூக்குன்னு சத்தம் போடும். அதில் பெரிய பெரிய கரிகளை எடுத்து நெருப்பில் கொட்டுவாங்க. கொட்டிட்டு உடனே மூடுவாங்க. அதுக்குள்ளே நிற்க முடியாது, தக்க 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 தக்கன்னு இருக்கும். அப்பப்போ முடிக்குவாங்க. ஒரு டிரைவர், ஒரு கோ டிரைவர், அவங்க பக்கத்தில் எனக்கு என்னுடைய அத்தான் ஒருவர், அப்போ அந்த இன்ஜின் டிரைவராக இருந்தாலும் எனக்கு கூட கூட்டிகிட்டு போவார். கூட்ஸ் ட்ரெயின், அந்த சவுளை வச்சு அப்படி எடுத்து போடுவாங்க, திகு திகு திகுன்னு. அதே போல் என்னுடைய திருச்சபையிலே ஒரு செங்கற் சூளை வைத்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி இருந்தார். பெரிய செங்கற் சூளை. ஒவ்வொரு முறையும் அந்த செங்கற் சூளை ஆரம்பிக்கும் பொழுது ஜபத்திற்கு அழைத்து கொண்டு போவேன். அப்படி அந்த செங்கற் சூளையிலே செங்கல் சூடாக்கப்படுவதை காண்பிப்பார்கள். பாருங்களேன். ஐயோ, நான் கேட்டேன் ஒரு முறை, இப்படி எரியுதே, உள்ள விழுந்தா ஒரு எலும்பு கூட இருக்காது யானார், அவ்வளவும் சாம்பல் ஆயிடும். 7 மடங்கு. எங்க அதை நினைச்சே பார்க்க முடியல. அதில் நீங்க போடப்படுவீர்கள். ராஜாவே, எங்க தேவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் தேவனால் எல்லாம் கூடும், அது எங்களுக்கு தெரியும். இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, அந்த ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார், அவர் எங்களை தப்புவிப்பார். அடுத்தடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்படியே நடக்கலாம் கூட பரவாயில்லைங்க என்றெல்லாம் அவங்க மாறுதட்டி பேசுவார்கள். எரிகிற அக்கினி சூளையிலிருந்து எங்களை அவர் விடுவி. நடந்தது என்ன? தூக்கி இவங்களை போட்டாங்க. தூக்கி போட்டவெல்லாம் செத்தான். என்ன, அவனுக்கு அனல் தாங்க முடியல. கிட்ட போய் அப்படி தூக்கி வீசணும்ல, பொசுங்கி போயிட்டானுங்க. உள்ள போன இவங்க மட்டும் அப்படியே என்னவோ பெரிய காஷ்மீருக்குள்ள இமாலய பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி உள்ள நடந்துக்கிட்டு இருக்காங்க. 3 பேரை தூக்கி போட்டாங்க. பார்த்தா 4வது ஒருத்தர் இருக்காரு. ராஜா பார்க்குறார், ஏப்பா 3 பேர் இல்லை போட்டோம். ஆமா ராஜா. 4வது ஒருத்தர் உள்ள நடந்துக்கிட்டு இருக்காரு. தேவ சாயல், தேவ புத்திரன மாதிரி இருக்கு. எங்கள் தேவனால் எல்லாம் கூடும். அவங்களுடைய நிஜார், அவங்க போட்டுட்டு இருந்த சட்டப்பை கூட ஒன்றும் ஆகலை. எங்க அந்த முடி தப்புன்னு பொசிக்கணுமே, முடி கூட கருகலைங்க. தேவனால் எல்லாம் கூடுங்க. உங்களை தூக்கி எதுக்குள்ளே போட்டாலும் பிராண்ட் நியூ அப்படியே வெளியே கொண்டு வந்துடுவார். எரிகிற அக்கினி சூளை. இது அப்படியே கற்பனையில் மிதந்து கொஞ்சம் உங்கள் பிரச்சனை தலைக்கு மேலே அப்படியே திகு 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 திகுன்னு இருக்கு. ஐயோ, என்ன செய்வோம்? எங்களை அப்படியே விழுங்க பார்க்குறாங்க, எங்களை அழிக்க பார்க்குறாங்க, எங்களை பஸ்மமாக்க பார்க்குறாங்க, எங்களை அந்த வேதனைக்குள்ளே தள்ள பார்க்குறாங்க. போட்டுட்டாங்க. ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இதிலிருந்து காக்க அவர் போதுமானவர். எங்கள் தேவனால் எல்லாம் கூடும். நம்பர் 1, தேவன்
அவர் விடுவிக்கிறவர், அவரால் எல்லாம் கூடும். 2, உண்டு பண்ணக்கூடியவர் அவர். வாசிங்க லூக்கா 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் என்று சொல்றார். சில டேலண்டட் நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் எப்பனா சமயம் கிடைக்கும் பார்ப்பேன். அதில் அவர்கள் ஒன்றுமே இருக்காது, அங்கே என்னமோ அப்படி எப்படி பண்ணுவாங்க, பண்ணிட்டு அப்படி போடுவாங்க, உள்ளேருந்து ஒரு புறா வரும். கையெல்லாம் உள்ளே விட்டு காட்டினாரு, எங்கேருந்து புறா வந்துச்சு? திடீர்னு பார்த்தா இந்த பக்கத்துலேருந்து ஒரு சிறுத்தை வந்து உக்காந்துட்டு இருக்கோம். ஒன்றுமே இருக்காது, ஒரு பாக்ஸில் இருந்து ஏதோ ஒன்று எழுந்து நின்று டான்ஸ் ஆடும். என்னடா இது, கண்கட்டி வித்தையா என்னது? ஆனால் நிஜமாகவே உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் டஸ்ட்ல இருந்து தான் உண்டாக்குனார். இங்கேயாவது சொல்றாரு, கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணுவேன். கல்லு. ஆனால் நம்ம அவர் உண்டு பண்ணது டஸ்ட். ஆங்கில வேதாகமத்தில் அப்படி தான் போட்டிருக்கோம், அவுட் ஆஃப் டஸ்ட். அப்படி ஒரு டஸ்ட் தொடச்சி போடுறோமே, டஸ்ட். அதிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் கல்லுகளினாலே என்றால், உங்களிடத்தில் இருக்கிறது என்ன? அதில் இருந்து கூட உண்டு பண்ண வல்லவர். எதுவுமே சாத்தியமற்ற ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? 100 வயசாயிடுச்சே, 90 வயசாயிடுச்சு அம்மாவுக்கு, எப்படிங்க? அதுக்கு தான் சொல்றார். நகைக்கிறார்கள் சாரம்மா, இந்த கழவனுக்கும் இந்த கழுவிக்கும் இனி இன்பம் உண்டாகுமோ? என்னப்பா இது இந்த காலத்தில்? ஆனாலும் பிள்ளை பெற்று ஈசாக்கு நகைப்பு என்று தான் அர்த்தம். கர்த்தரால் உண்டு பண்ண முடியும். நீங்கள் கூட இதெல்லாம் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னங்க இல்லை, அவரால் உண்டு பண்ண முடியும். ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டு பண்ண முடியும். உங்கள் கையில் எது இருக்கோ அதை விருத்தி அடைய செய்ய முடியும். இதை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு உண்மை சம்பவம் என் நினைவுக்கு வருதுங்க. நான் இயேசுழைக்கிறார் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் 1983 வருஷம் அதிகாலையில் என்னுடைய மனைவி திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுவதற்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போனோம். அவங்க 6 மணிக்கு இருக்கணும், நான் 9 மணிக்கு இருக்கணும். இதுக்கிடையே எங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புவதற்கான காரியங்களை செய்யணும். ஆகவே அதிகாலையில் எழுந்திருப்போம். எங்கள் குடும்ப ஜெபம் முடிந்த பின்பு சமையலுக்காக ஆயத்தமாகும். நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். அப்போது சாரா ராஜன் ஜான் ஏங்க இந்த பம்பு ஸ்டவ் எரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. அந்த காலத்தில் எங்ககிட்ட கேஸ் ஸ்டவ்வும் கிடையாது, கறி அடுப்பும் கிடையாது. மண்ணெண்ணெய் ஒரு பம்பு ஸ்டவ் வச்சுருப்போம். அந்த மண்ணெண்ணெய் அதில் ஊற்றிட்டு டிங்குன்னு அடிக்கணும். கேஸ் உண்டு பண்ணுறதுக்கு அடித்து அதுக்கு பிறகு அது எரியும். உடனே நான் போனேன், என்ன இது ஒரு பின்னு கொடு, ஸ்டவ் பின்னை போட்டு அது குத்தி எல்லாம் பார்த்தேன். எல்லாம் ஓகே, குத்தியெல்லாம் பார்த்தா அது கரெக்டாக கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, மண்ணெண்ணெய் இருக்கா பார்க்கலான்னு தூக்கி ஆட்டி பார்க்குறேன். மண்ணெண்ணெயின் கடைசி சில துளிகள் தான் சொல்லணும். எங்கேருந்து சாரா எரியும்? ஒன்றுமே மண்ணெண்ணெயே இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணுமே, மண்ணெண்ணெய் வாங்கணுன்னா விடிஞ்சாதான். அந்த நேரம் நான் அங்கே ஆஃபீஸில் ஜீசஸ் கால்ஸில் இருக்கணும், அடையாறில். சரி வா, என்னென்னமோ அற்புதமான காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யட்டுமே. ஒன்றும் இல்லாததுலேருந்து உருவாக்குனவராச்சே. சரி, 2 பேரும் டாங்கில் கையை வச்சோம். பாம்பை ஒரு 4 அடி அடித்தேன் இயேசுவின் நாமத்தில். அடித்து முடித்த உடனே ஒரு தீக்குச்சியை வச்சு கொளுத்துனா திக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கல்லுகளினாலே பிள்ளையை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவனுக்கு காலி டேங்கில் இருந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு அற்புதமாய் சமையல் செய்ய வைக்க முடிந்தது. என் தேவன்
உண்டு பண்ண வல்லவர். அவரால் எல்லாம் கொடுங்க. மூணாவது, ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் என்ன சொல்றது? வாசிக்கல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். வாக்கு தத்தம் என்று ஒன்று கொடுத்திருந்தா அதை நிறைவேற்றுவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் என்று வல்ல ஆவி தந்தருளுவீர் என்று பாடுவோமே. வாக்கு தத்தம் ஒன்று கொடுத்துட்டாரு, உங்களுக்கு சொல்லியிருக்காரா? மகனே, உன்னை நான் உலகத்திற்கு வெளிச்சமாக்குவேன் சொன்னாரா? வெளிச்சமாக்குவார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்காரா? செய்து முடிப்பார். நீ ஊழியம் செய்வாய் என்று சொல்லியிருக்காரா? எங்கே சுற்றி வளைச்சாலும் அங்கே கடைசியில் கொக்கி போட்டு அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியை மாற்றிடுவார். என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நாங்கள் 1990ஆம் ஆண்டு இந்த போதக பணிக்கு முழுமையாக வந்த பொழுது நாங்கள் கத்திரத்தில் இப்படி தான் சொன்னோம், ஆண்டவரே எங்களுக்கு ஓஹோன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தந்தா போதும், அதுவும் கொடுத்தா சாப்பிட்டு சந்தோஷமாக ஊழியம் செய்வேன், கொடுக்கலனாலும் இல்லைன்னு சொல்லாமல் சந்தோஷமாக ஊழியம் செய்வேன். ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். 33 வருஷம் முடிஞ்சிருச்சு, 34க்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அவர் என்ன வாக்கு பண்ணினார்? அப்போ நான் உங்களோடு இருப்பேன். மறைந்த அன்பின் அப்போஸ்தலர் எங்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்குவார் என்றார். இன்னைக்கு அது நடக்குது. சாரா உன்னிமித்தமாக அநேக எதிர் சக்தி வல்லமைகள் அடங்கும், நீ அநேகருக்கு விடுதலையை பெற்று தருவாய். அதனால தான் விடுதலையின் ஊழியத்தை எங்கள் கையில் கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு பல விதமான கட்டுகளில் இருக்கிற மக்கள் விடுதலை பெற்று போவதற்கு கர்த்தர் எங்களை உபயோகப்படுத்துகிறார். வாக்கு ஒன்று கொடுத்துட்டாருன்னா மாறவே மாட்டார். வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். அதில் அவர் என்ன சொல்றார் பாருங்க, வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஏதோ ஒரு செஞ்சிருவார்ன்றதில்ல, வல்லமை உள்ளவர். தேவனால் எல்லாம் கூடும். இதுவரை காத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். கட்டாயம் நிறைவேற்றுவார். கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். 4ஆவதாக 2 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகளாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபையை பெருக செய்கிறவர். நாம் இருக்கிறது கிருபை தான், அது பெருக்கம் அடைய போகிறது. அந்த கிருபையை பெருக்கம் அடைய வல்லவர் என்று சொல்றார் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள். நாம் அவருடைய கிருபையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை என்பது போல வல்லமையின் மேல் வல்லமை, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அவங்க சொல்றார் சம்பூர்ணம் உள்ளவர்களாக சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவதற்கு ஏதுவாக சகலவித கிருபையை பெருக செய்கிறார். பெருக்கம், மல்டிப்ளிகேஷன். கூட்டலை விட பெருக்கல் தான் பெருசு. பவர் ஆஃப் 2, பவர் ஆஃப் 8 என்ற மாதிரி ஒரு மனுஷன் பெருக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாதிரி வர 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 விருத்தி அடைந்தார் தாவீது. என் எஜமானனை கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எலியாசர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெருக்கம், கிருபையிலே ஒரு பெருக்கம். அதை உங்களுக்கு இந்த வரும் நாட்களிலே பெருக்கம் வரும்படிக்கு அவர் செய்ய போகிறார். அவரால் அது கூடும். எபேசியர் 3:20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கிறோம், கேளுங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இது எப்படி இவரால் முடிஞ்சது? அவர்
அந்த கிருபையை தந்தவர் கிரியையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். என்னை கொண்டு இந்த காரியங்கள் நடக்கிறது, என் மூலமாக நடக்கிறது என்றால் நான் அல்ல, அவர் கிரியை செய்கிறார். என்னை ஒரு கருவியாக எடுத்து உபயோகப்படுத்துகிறார். அதனால தான் இந்த 5 விரல் ஜெபம் என்ற ஒரு ஜெபம் உண்டு. அந்த ஜெபத்தில் கடைசி ஜெபம் எப்படி செய்வோம்? என்னை ஒரு கருவியாக எடுத்து உபயோகப்படுத்தும். இன்றைய மக்கள் மனம் திரும்புவதற்கு இந்த 5 விரல் ஜெபம் ரொம்ப பிரயோஜனம். இந்த கட்டவிரல் இருக்க, அந்த கட்டவிரல்ல மிக முக்கியம் நமக்கு. அதுபோல் நாம் அன்றாடம் சந்திக்கிறவர்கள், நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமானவங்க. நமக்கு முக்கியன்றதை விட ஆண்டவருக்கு முக்கியம். அவங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகாரங்கள் அழிக்கப்படணும். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தணும். அன்பின் அடையாளமாக மோதிரம் போடுகிற விரல் இது, மோதிர விரல். இயேசுவின் அன்பு அவர்களுக்கு தேவை. இந்த சுண்டு விரலை என்ன ஒரு கருவியாக எடுத்து உபயோகப்படும். அப்போது எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, அவரது வல்லமை தான் கிரியை செய்து. இன்றைக்கி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், என் விரல்கள் கைகளை அசைக்கிறேன், என் கண்கள் சிமிட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் அவர் தான். அவர் மட்டும் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, நமக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிறார். இதை பற்றி இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படிந்து கொள்ளத்தக்கதாகனா, he is the highest authority. எல்லாம் அவருக்கு கீழே தான். அவர் பெருக நான் சிறுகட்டும் என்று அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் சொன்னாரே, அதுதான் இங்கே சொல்றார் பவுலடிகள். எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்பிடித்துக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையின் செயல்படி எல்லாம் அவருக்கு கீழே தாங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர் பாருங்க. அதனால் அவரால் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் மறந்துடப்படாது. 7வதாக 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கும்போது, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அவர் என் ஆத்துமாவை காக்க வல்லவர். அதுதான் இங்கே சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது, என்னத்தை ஒப்பு கொடுத்தேன்? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சரீரத்தை, எல்லாவற்றையும் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அதில் பிரதானமானது நம் ஆத்துமா. அந்த ஆத்துமாவை அவர் காக்க வல்லவர். அவரால் இது கூடும் என்பதை இங்கே அறிகிறோம். 8வதாக எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ரட்சிக்க வல்லவர், காப்பாற்றுவதற்கு வல்லவர், முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். 9வதாக யூதா 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். என்னுடைய தேவன் வழுவாதபடி காக்கிறவர், மாசற்றவர்களாய் அவருடைய சன்னிதையில் நிறுத்துகிறவர். என்னால் முடியாது, நான் வழிக்கு விழுந்துருவேன். அவர்தான் என்னை மாசற்ற ஒரு நிலையில் தூக்கி நிறுத்துகிறவர். தேவனால் எல்லாம் கூடும். அதுதான் இயேசு சொன்னார், மனுஷரால் இதெல்லாம் கூடாதுப்பா, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். வாரீங்களா? முடியுமானா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்பீங்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இருக்கிறோம். உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. ஐயோ, இந்த நோய் என்னை விட்டு போகாதா? இந்த கட்டி மறையாதா? இன்னும் எத்தனை நாளுக்கு நான் இந்த புற்றுநோயில் பாடுபடுறது? எத்தனை நாட்களுக்கு இந்த இதய வேதனையில் நான் வாழ்வது? தேவரீர் உம்மால் சுகமாக்க முடியும். உம்மால் முடியாது என்று ஒரு வியாதியும் கிடையாது. எல்லாம் உமக்கு கீழானது. உமது பிள்ளைகளுடைய சரீர ரோகத்தில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கும். மன வேதனைகள், சிலருக்கு
தலையை பீத்துக் கொள்ளலாம் போல் இருக்கிறது. பின்மண்டை வலிக்கிறது, ஒற்றை தலைவலி வாட்டுகிறது, கண்ணுக்குள் என்னமோ நடக்கிறது. இவைகளில் இருந்து உமது பிள்ளைகளை விடுதலை ஆக்கம். யாரும் எங்களுக்கு ஏதோ செய்வனை செய்து விட்டார்கள், எங்களுடைய எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று இன்னொரு பக்கம் ஏக்கத்தோடு பார்க்கிறாங்க. கர்த்தர் விடுதலை தாரும். விடுவிக்கிறவர் நீர், சிங்கங்களின் வாயில் நின்று விடுவிக்கிறவர் நீர், அக்கினி சூளையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர். விடுதலை செய்யும். இந்த வேளையிலும் உலகமெங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் சபையார், பெந்தைக்கோஸ்தே ஊழியர்கள் எல்லாரையும் நினைக்கிறோம். ஊடகங்களின் வழியாக, குறிப்பாக எங்கள் ஏஞ்சல் டிவி ஐயா சாது சுந்தர் சில்பரா அவர்களை கொண்டு நீர் செய்கிற மகத்துவமான கிரியைகள், அவரோடு பணியாற்றுவதை நினைத்தரலாம். கர்த்தருடைய சபையாரையும் கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். உலகமெங்கும் இருக்கிற விசுவாச குடும்பங்கள், ஏஞ்சல் டிவியினுடைய நேயர்கள், பங்காளர்களை ஆசீர்வதியும். நாட்டை ஆளுகிறவர்கள், எங்கள் பாரத பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழக முதல்வர், எங்கள் ஊர் தலைவிகளை எல்லாம் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். இராணுவத்தில் இருக்கிறவர்கள், பாதுகாப்பு பணியில் தீவிரமாய் செயல்படுகிறவர்கள், உள்ளூர் காவல் அதிகாரிகள், காவல்காரர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர், ஆசிரியர் பெருந்தகைகள், அத்தனை பேரையும் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பாதுகாப்பை தாரும். உலகமெங்கும் சமாதானம் உண்டாகட்டும், போர் நிற்கட்டும், கொள்ளை நோய்கள் நீங்கட்டும், எல்லையில் அமைதி திரும்பட்டும், மக்கள் உள்ளத்தில் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் நீங்காத இடம் பெறட்டும். இயேசுவின் பிறப்பை நினைக்கிற இந்த காலகட்டங்களில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் நீங்கட்டும், நஷ்டங்கள் இல்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தது. ஆனால் தொடர்ந்து நமது ஏஞ்சல் டிவியில் நிகழ்ச்சிகள் தொடர்கிறது. பாருங்கள், இன்று இரவு கர்த்தர் சித்தமானால் அப்பம் கிளாஸ் ஐவில் தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக செய்தியை பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் வழங்குவார்கள். விடுதலை விரும்புகிறவர்கள் கட்டாயம் பார்க்க தூண்டுங்கள், நீங்களும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்க வர கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலகட்டங்களில் பெருமகிழ்ச்சியோடு அதிக கிருபையோடு வைப்பாராக.